பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு பேசும் எதை பற்றி பேசப் போகிறது? பயம். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேரை நம்ம we would have experience with lot of people. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா அது ஒரு சிலரை பார்த்திருக்கீங்களா? பெரிய விஷயமா இருக்கும். ஐயோ! இது எப்படியோ அப்படின்னு நினைப்போம். அவங்க ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. அவங்களுக்குள்ள பயமே இருக்காது. இந்த பயம் என்பது சின்ன வயது, பெரிய வயது, வாலிபர் அப்படி பாகுபாடே கிடையாதுங்க. நம்ம பிறந்ததுல இருந்து ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம பயந்துன்னு தானே இருக்கிறோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள கொண்டு போய் இன்னைக்கு ஸ்கூல்ல விட்டுருவாங்களா? அப்ப இன்னைக்கு ஸ்கூல் இருக்குமா? ஐயோ! மிஸ் வந்துருவாங்களா? இன்னைக்கு மிஸ் அடிப்பாங்களா? ஹோம் ஒர்க் செய்யாம போனா ஒரு பயம். எக்ஸாம் நேரத்துல ஒரு பயம். அப்புறம் எல்லாம் பாஸ் ஆயிடுவோமான்னு பயம். எல்லாம் பாஸ் ஆனப்ப நல்ல வேலை கிடைக்குமான்னு பயம். அதுக்கப்புறம் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்முடைய சைக்கிள் அப்படியே மாறிடும். நம்ம பிள்ளைகளை குறித்து பயம். ஐயோ! அதுக்கு வியாதி வந்துருமா? அது நல்லா படிக்குமா? அது எதிர்காலம். அதுக்கு வேலை கிடைச்சுச்சா? நம்ம பிள்ளைங்க கல்யாணம் ஆகுமா? இதெல்லாம் குறிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய காரியத்த பயந்துகிட்டே இருப்போம். சோ நம்மளுடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம பயந்துன்னு தான் இருப்போம். ஆனா ஒரு சிலர் ஏன் பயப்படாம இருக்கிறாங்க? தாவீத ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போமா? நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அப்போ அந்த பயப்படுற நாளில தாவீது என்ன பண்றாராம்? கர்த்தரை நம்புறாராம். அதனால அவர் பயம் எல்லாம் போயிடுதாம். அடுத்த வசனம் பாரு. அவர் யார நம்பி இருக்கிறாராம்? அந்த பயம் வருகிற நேரத்துல அவர் கர்த்தரை நம்பி இருக்கிறாரா? அதனால நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வாழ்க்கையில நிறைய காரியத்துக்கு ஏன் பயப்படுறோம்? மனுஷர்கள் நம்மளுக்கு கண்ணியை விளைவிக்கிறாங்க. மனுஷன் நம்மளுக்கு பயத்தை உண்டாக்குறாங்க. அப்ப தாவீது சொல்றாரு, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் நம்பி இருக்கிற தேவனை நான் நன்கு அறிவேன். நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு கூட எனக்கே தெரியல. ஆனா ஏதோ ஒரு பயம் இருக்குன்றீங்களா? இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. அவரை நம்புங்க. உங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்களேன். நீங்க நம்புகிறது அவராலே வரும். அதனால உங்க வியாதியை குறிச்சோம், உங்களுடைய கடன் தொல்லையை குறிச்சோம், குடும்பத்தை குறிச்சோம், கணவரை குறிச்சோம், பிள்ளைகளை குறித்தோம், எதிர்காலத்தை குறித்தோம், இல்ல சம்திங் பர்சனலா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் கர்த்தர் சமூகத்தை இன்னைக்கு சொல்லிடுங்க. நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களை பார்த்துப்பார். அவர் உங்களை விடுவிப்பார். ஏன்னா நான் நம்புகிற தேவன் என்னை தாங்குவார், சுமப்பார், தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிறைய காரியத்துல உங்களை ஆண்டவர் காப்பாத்தினார்ல, இந்த காரியத்துல அவர் உங்களை காப்பாத்துவாருங்க. அதனால அவரை நம்புவோம், தைரியமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.